தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. நெல்லை மேயர் சரவணனுக்கு எதிரான கவுன்சிலர்கள் அமைச்சர் தங்கம் தென்னரசை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது நாளை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சரை சந்திக்க கவுன்சிலர்கள் திட்டம் தீட்டியுள்ளனர். நெல்லை மேயர் சரவணனுக்கு எதிரான கவுன்சிலர்கள் அமைச்சர் தங்கம் தென்னரசை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ராஜா இணைகிறார். வணக்கம் ராஜா, விவரம். வணக்கம். திருநெல்வேலி மாநகராட்சியில் 55 வார்டுகள் உள்ளது. இதில் 44 வார்டுகள் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட உறுப்பினர்கள் உள்ளனர். கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 7 உறுப்பினர்கள் மற்றும் உள்ள நிலையில் அதிமுக சார்பில் 4 பேர் மாவட்ட உறுப்பினர்கள் உள்ளனர். மேயர் சரவணனுக்கும் துணை மேயர் ராஜும் செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேயர் சரவணனுக்கும் மாவட்ட உறுப்பினருக்கும் இடையான தொடர்ந்து மோதல் நீடித்து வருகிறது. இந்த மோதல் போக்கானது மாவட்ட கூட்டங்கள் எதிர்த்து வருகிறது. இதனிடையே கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி மேயர் சரவணன் மீது நம்பிக்கையில்லை என 38 மாவட்ட உறுப்பினர் கையெழுத்திட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சுபம் ஞானதேவருக்கு கடிதம் அனுப்பினர். கையெழுத்திட்ட அனைத்து மாவட்ட உறுப்பினர்களும் கையெழுத்து விட்டும் சரிபார்க்கப்பட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நாளை தினத்தில் நடத்தப்படும் என மாநகராட்சி ஆணையாளர் அனைத்து மாவட்ட உறுப்பினருக்கும் தனித்தனியாகவே டிசம்பர் 27ஆம் தேதி கடிதம் அனுப்பினார். இதனிடையே திருநெல்வேலி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சருமான தங்கம் தென்னரசு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருநெல்வேலியில் உள்ள தனியார் ஹோட்டலில் மாவட்ட உறுப்பினரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் கூட்டத்திற்கு பிறகும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கலந்து கொள்வதற்காக 30க்கும் மேற்பட்ட மாவட்ட உறுப்பினர்கள் முடிவெடுத்தனர். இதனை அடுத்து அதிருப்தியாத கவுன்சிலர்களை சமாதானப்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. முன்னாள் மாவட்ட செயலாளரும் தற்போதைய பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வஹாபிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் மாவட்ட உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து அவர்கள் வெவ்வேறு வாகனங்கள் விருதுநகருக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மேயர் மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள் ஒரு குழுவாகவும் கவுன்சிலர்கள் ஒரு குழு என 3 குழுக்களாக விருதுநகருக்கு புறப்பட்டு சென்றனர். அதிமுக உறுப்பினர்கள் தவிர அனைத்து மாவட்ட உறுப்பினர்களும் வெளியூர் அழைத்துச் செல்லப்பட்டதால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கலக்கும் வாய்ப்பு இல்லை தெரிகிறது. தொடர்ந்து தற்போது இந்த விருதுநகருக்கு அனைவருமே அழைத்துச் செல்லப்படுகிறார். இது மட்டுமல்லாது மேயருக்கு எதிரான கவுன்சிலர்கள் தற்போது வரை சமாதானம் ஆகவில்லை என தகவல்கள் வெளியாகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.